டிஏபி எனும் அரசியல் கட்சி நாட்டில் இஸ்லாத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மலாய்க்காரர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதால் அக்கட்சியை மலேசியாவில் தடை செய்ய வேண்டும் என்றும் 300 அரசு சாரா பொது இயக்கங்கள் சங்கங்களின் பதிவிலாக்காவான ROS-இடம் மகஜர் வழங்கியுள்ளனர். டிஏபி கட்சி மலேசிய அரசியல் அமைப்பிற்கு முரணாக இருப்பதாகவும் அதன் கொள்கைகளை மீண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் உம்மா எனப்படும் மலாய் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் முகமது ஜாய் முஸ்தபா வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் அதிகாரப்பூர்வ மதமானது இஸ்லாம் மட்டுமே. மலாய்க்காரர்கள் பூமி புத்ராக்கள் எனும் அடிப்படையில் சிறப்பு சலுகைகள். மலாய் மொழி மட்டுமே தேசிய மொழி, மலேசியாவின் அதிகாரப்பூர்வ மொழி. மலாய் ஆட்சியாளர்கள், சுல்தான்கள், மாமன்னர் ஆகியோருக்கு முதன்மை அங்கீகாரம் என டிஏபி கட்சியினர் இந்த 4 சட்டங்களை மீறுவதால் மலாய்க்காரர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அவர்கள் இருப்பதாகவும் டிஏபி கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது அளிக்கப்பட்டிருக்கும் புகார்களின் அடிப்படையில் டிஏபி கட்சியை உடனடியாக ரத்து செய்து அதன் பின்னர் ROS மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மலேசியாவில் குறிப்பிட்ட மலாய் மக்கள் மீதும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் மலாய் மொழிக்கு எதிராகவும் டிஏபி கட்சியை சார்ந்தவர்கள் அவதூறு கருத்துக்களை பரப்புவதால் நாட்டின் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக முகமது ஜாய் முஸ்தபா கூறினார். சங்கங்களின் பதிவு இலாக்காவான ROS-இன் சட்டம் 1966 832வது விதியின்படி மலாய்க்காரர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் முரணாக செயல்படும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பின் பதிவு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற விதியின் கீழ் டிஏபி கட்சியின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று பெர்காசா மலாய் அமைப்பின் தலைவர் துவான் சயித் ஹசான் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.